ஒரு மந்திரத்தை பலாயிரம் தடவைகள் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொன்னபடி நீங்கள் இப்போ செய்யணும். பெருவிரலாலையும் இதை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 9 நம்பர் முடிச்சு 10ஆவது நம்பருக்கு குசம்னு சொல்லிடணும். குருச்சரணம். இதை கேட்குற எல்லா அறிவான செல்லங்கள், என் உயிர் கலந்த எனது ரேகி குழந்தைகள், ரேகி செல்லங்கள், அது மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். குசம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா நம்மளுடைய சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பல 1000 வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. இந்த குசம் வச்சு நாங்கள்லாம் எங்கேயோ போயிருக்கோம். இந்த குசத்தில் எனக்கு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன். என்னென்னா ஒரு 10 இந்த மாதிரி தர்ப்பங்களை எடுத்துக்கிறீங்க. இது தர்ப்பைனாலே குசம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இந்த தர்ப்பை எடுத்துக்கிட்டு ஒரு மந்திரம் நீங்கள் சொல்ல போகிறது என்னவோ 100 தரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பல 1000 மடங்கு அந்த மந்திரத்தை சொன்ன ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் செய்யணும். எப்படி சொல்லியிருக்கேன்? ஒரு மந்திரத்தை பலாயிரம் தடவைகள் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொன்னபடி நீங்கள் இப்போ செய்யணும். கவனமாக கவனிக்கிறீங்க, சரிதானா? நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை இப்போ நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் இது. இன்டர்நெட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மந்திரம் ஆக்சுவலி விஸ்வாமித்திரரால் கொடுக்கப்பட்டது இல்லை, டாக்டர் பிள்ளை அப்படிங்கிறவரால் தான் இது வெளியில் வந்துச்சு. இது எப்படின்னா ஸ்ரீம் பிரிசி இதை சொல்கிறேன்னா இதை சொல்கிறப்ப கரெக்டாக சொன்னீங்கன்னா யூல் பி கெட்டிங் அ வெரி குட் ரிசல்ட். சத்திய பிரமாணமாக உங்கள் வளமோடு இருப்பீங்க, பணம் வரும். சத்தியம் 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 அந்த அளவுக்கு அதில் இருக்குது. ஆனால் இது எப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ இது என்ன பண்ணணும்? இந்த 10 தர்பையை நம்ம கையில் பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டிங்களா? இந்த ஒரு தர்பையை எடுத்து என்ன இதை பிடிச்சிக்கிட்டு ஸ்ரீம் பிஸி 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 குசம் அப்படின்னு வைக்கணும். எப்படி வைக்கணும்? நீங்கள் அதை ஒரு இதை எடுத்து 9 தடவை சொல்லிட்டு 10ஆவது தடவைக்கு குசம் அப்படின்னு சொல்லி வச்சிடணும். அடுத்தது எடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நான் 2 தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களா படிக்கணும். ஸ்ரீம் பிரிசி 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 குசம். அப்படி 10 இந்த மாதிரி என்ன சொல்றீங்க? 9ஆவது நம்பர் 10ஆவது நம்பருக்கு குசம் குசம் குசம்னு முடிப்பீங்க. முடிச்சு இங்கே வச்சிடும் 10 வச்சிடுறீங்க. அப்போ எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? 100 தடவை சொல்லியிருப்பீங்க, ரைட்டா? 10 தடவைங்கிறப்ப குசம் அப்படின்னு சொல்லிட்டு குசம்னு சொல்லிட்டீங்கனாலே அது 10ஆவது தடவை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மோதிர விரல்லையும் இந்த நம்ம பெருவிரலாலையும் இதை பிடிச்சிக்கணும். மோதிர விரல் பெருவிரலால் பிடிச்சிக்கணும். இடது புறம் ஒரு பலகையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி குசம் அப்படின்னு சொல்லணும். அப்படியே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, வலது கையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த சுண்டு வரலாலையும் நம்ம பெரிய வரலாலும் பெருவிரலாலையும் இதை அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பல 1000 மடங்கு பல்லாயிரம் மடங்கு அது சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. நீ 10,000 மடங்கு நீ சொன்னதுக்கு சமம் இது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 மடங்கு சொல்றதுக்கு சமம் சொல்லிட்டாங்கனால நீங்கள் இதை டெய்லி பண்ணால் எப்படி ஆகும் இல்லையா? உங்களுக்கு தேவை பணம், உங்களுக்கு தேவை வாழ்க்கை நலம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மரத்தில் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? இப்போ திரும்ப சொல்கிறேன், ஒரு மரப்பலகை இருக்குது, அதை அப்படி வச்சுக்கிறீங்க. 10 வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு 1 எடுக்கிறீங்க. 1 எடுத்து இந்த பாருங்கள், இந்த ஸ்ரீம் பிஸி எப்படி என்னலாம்னா இந்த கையை வச்சுக்கோங்க. ஸ்ரீம் பிஸி ஸ்ரீம் பிஸி ஸ்ரீம் பிஸி ஸ்ரீம் பிஸி
ஸ்ரீம் பிஸி, ஸ்ரீம் பிஸி, ஸ்ரீம் பிஸி, ஸ்ரீம் பிஸி, ஸ்ரீம் பிஸி, குசம். வச்சுட்டேன். எப்படி வைக்கணும் அதை? அதுவும் அடுத்து ஒரு பலகையில் தான் வைக்கணும், தலையில் வச்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? இது மாதிரி இந்த 10 குச்சியை ஸ்ரீம் பிஸி, ஸ்ரீம் பிஸின்னு வச்சுட்டு 10வது குச்சியை வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து நம்ம கையில் சுண்டு வரலையோ பெரு வரலையோ இப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும், பல 1000 மடங்கு சொல்வது சமானம். இப்போ நான் ஸ்ரீம் பிஸிங்கிறது எல்லா மக்களுக்கும், பல 1000 மக்களுக்கும் பணம் வரத்துக்காக நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது மந்திரங்கள் வச்சுருக்கலாம். எந்த மந்திரம்? ராமா 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 குசம் அப்படின்னு முடிக்கிறீங்க. புரிஞ்சுதா? அந்த மாதிரி 9 நம்பர் முடிச்சு 10வது நம்பருக்கு குசம்னு சொல்லிடணும். அப்படி குசம் சொல்கிறப்ப அவருடைய பவர் பல மடங்காகிடுது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். புரிஞ்சாச்சுக்கலாம். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.